ஹாய் வீவர்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நான் உங்களுக்கு தட்டைப்பயிறு சாதம் எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். இதுக்காக பெரிய வெங்காயம் 2 நறுக்கி எடுத்துருக்கேன். பச்சை மிளகாய் 4, வரமிளகாய் 3, ஒரு கொத்து கருவேப்பிலை, பூண்டு ஒரு 15 பல். ஏன்னா தட்டைப்பயிறு கேஸ் ட்ரபிள், பூண்டு சேர்த்துனிங்கன்னா அந்த ப்ராப்ளம் வராது. 2 பழுத்த தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை, மஞ்சத்தூள், கடுகு, தட்டைப்பயிறு 1/2 டம்ளர் எடுத்திருக்கேன். நான் டம்ளரில் தான் அளந்திருக்கேன். 1 டம்ளர் அரிசி, சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு. இதுதான் தட்டைப்பயிறு சாதத்துக்கு தேவைப்படுற பொருட்கள். முதல்ல அரிசியும் தட்டைப்பயிரையும் கொட்டி கழிஞ்சு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. ஒரு குக்கரில் எண்ணெயை விட்டு எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் கடுகு தாளிச்சிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாய், வரமிளகாய், கருவேப்பிலை, பூண்டு, சின்ன வெங்காயம் போட்டு தாளிச்சிக்கோங்க. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம குக்கரில் விசில் விட போகிறோம். தக்காளியையும் கொட்டி பிரட்டிட்டு சாதத்துக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள், இந்த சாப்பாட்டுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு அரிசியும் பருப்பும் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு கொத்தமல்லி தழை தூவி 3 விசில் விட்டு இறக்குனீங்கன்னா மணக்க தட்டைப்பயிறு சாதம் ரெடி ஆகிடுச்சு. மதிய லஞ்சுக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி மழை நேரத்தில் சுட சுட செஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் நல்லாயிருக்கும். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.